விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி இன்று கிராமம் தோறும் தனது பிரச்சாரத்தை துவங்கினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாம்பூண்டி, ரெட்டிக்குப்பம், கயத்தூர், ஆவடிப்பட்டு, மதுரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு மயிலம், பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், பாமக நிர்வாகிகள் தங்கஜோதி, புகழேந்தி, பழனிவேல், மணிமாறன் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சி ஏழுமலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, தமாக மாவட்ட தலைவர் தசரதன், பாஜக மாவட்ட தலைவர் கலிவரதன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஏராளமான கிராமப்புறங்களில் மக்கள் வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இன்று காலை உங்களுடைய வெற்றி பெறாவிட்டாலும் இப்போது நடக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த நாட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு இருக்க வேண்டுமா அல்லது அகற்றப்பட வேண்டுமா என்பதற்கல்ல, ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி இந்த இடைத்தேர்தலை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சற்று எண்ணி பாருங்கள். தானை தலைவி, தன்ன தலைவி, புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய பாட்டாளர் எனக்கு முன்னதாக பேசிய அண்ணன் செஞ்சி அன்பு சோதரர் ஏழுமலை அவர்கள் கூறியது போல அறுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டிலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை வேண்டுமா? இதை அத்தனையும் குடிப்பவர்கள் நம்முடைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, அண்மையிலே இதே விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த ஊருக்கு புதியவன் அல்ல. கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் இந்த பகுதியிலே சுற்றியவன். 2016 இதே தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 42,000 வாக்குகளை எனக்கு அளித்தீர்கள். உங்கள் பொற்பாதங்களை வணங்கி மீண்டும் இந்த களத்திலே இணைந்திருக்கிறேன். என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். குத்தாம்பூண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இதே உற்சாகத்தோடு இருந்து நடைபெறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் பனையபுரம் சி. அன்புமணி அவர்கள். நாம வீட்டுல சொல்லுங்க, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கிற சின்னதான் ஆசி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை பனையபுரம் சி. அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு